हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம விஷாரத் பூர்வார்டில் February 2026க்கு வரப்போகிற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. இதில் பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்க என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் போட்டிருக்கேன். இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நியூ சிலபஸ்க்கு சபா புது புக்கு போட்டிருக்காங்க, அதை வாங்கி படிங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. பாஸ் மார்க் எடுக்க எல்லாருமே ஃபஸ்ட் ரோமன் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு 20 மார்க்ஸு. 4 அவतरणों की सप्रसंग व्याख्या कीजिए அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 6 கொடுத்துருப்பாங்க. ஏதாவது 4 தான் அட்டென்ட் பண்ணணும். இது எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும் சப்ரசங் வியாக்கியா. அதனால் இதை வந்தால் அட்டென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜாகர் கஹ் அபி சலியே நஹின்தோ அப்படின்னு சத்ரஞ்சிகே கிலாடி ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. செகண்டு அப் தும்ஹாரே பாவ் மே நௌகரி கி பேடியான் அப்படின்னு இருக்கும். இது செகண்ட் லெசன் கங்கா சிங்கில் இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. தேர்டு பாயி தும்தோ ஆஜிஹி பர்தேஷி பன்கையே அப்படின்னு இருக்கும். இதுவும் கங்கா சிங் லெசனில் தான் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. இதில் நான் லாஸ்ட்டாக 2 சப்ரசங் வியாக்கியா எழுதி காமிச்சிருப்பேன். இது மாதிரி தான் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குங்கிறதுக்கு. அதனால் இதெல்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க. नेक्स्ट फोर्थ उसके मन में आया कि अच्छा है मरने दो அப்படின்னு இருக்கும். இது தாயிங்கிற கஹானியில் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. ஃபிஃப்த்து எஹ் தோ இசே ஜான்கர் கூரே பர் ஃபேங்க்னே அப்படின்னு இருக்கும். இது மாதா விமாதா அப்படிங்கிற கஹானியில் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. சிக்ஸ்த்து அச்சா தூத்கே தோகே தோகே மேன் அப்பனி முட்டி சுஸ்தா அப்படின்னு இருக்கும். இதுவும் மாதா விமாத்தாவில் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. 7th ஒன் விபத்தியோன் மீன்ஸே விஜய் சஹித் பார் ஹுவா அப்படின்னு தக்ஷினி கங்கா கோதாவரிங்கிறதுல இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எயித்து ஹம் கார்பன் கி காப்பியான் நஹீன் அப்படின்னு இருக்கும். இது வஹ் சீனி பாயி அப்படிங்கிறதுல இருக்கும். அதை நல்லா பார்த்துக்கங்க. ஜோ கத்தாயேன் ஹிருதயக்கா பாந்து தோட்கர் அப்படின்னு இருக்கும். இதுவும் வஹ் சீனி பாயில் தான் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. 10th ஜப் தஸ் டகோன் கே பார் பார் கெஹனே சேக்கி அப்படின்னு இருக்கும். இது விக்யாபன் கி கலா அப்படிங்கிறதுல இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. அப் சமய ஆகயாத்தா ஜப் சாரா சன்சார் அப்படின்னு இருக்கும். இது பாபுக்கே கத்தமோன் மேனில் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சப்ரசங் வியாக்கியா கீஜியே 4 அட்டென்ட் பண்ணாலே ஃபஸ்ட் ரோமனில் 20 மார்க்ஸு. அதனால் இது வந்தால் விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 12th इसलिए उन्होंने केवल ईश्वर को சத்ய அப்படின்னு இருக்கும். இதுவும் பாபுக்கே கத்தமோன் மீனில் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அர்த்தபோத் கரானா மாத்திர கிசி பாத்திகி அப்படின்னு இருக்கும். இது சாகித்யக்கா ஸ்வரூப் அப்படி அந்த லெசனில் இருக்கும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. சப்த சக்திகா விஷய் படே மகத்வக்காகை அப்படின்னு இருக்கும். இதுவும் சாகித்யக்கா ஸ்வரூப்பில் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. வே படே வித்வான் ஹைன் சமர்த்தஷி ஹைன் அப்படின்னு இருக்கும். இது ஏக்கலைவில் இருக்கும். ஏக்கலைவில் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மகாபாரதத்தோட கஹானி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் சப்ரசங் வியாக்கியா கேஜி. 16th ஹமாரி பௌராணிக் கதாவோன் கே அனுசார் அப்படின்னு இருக்கும். இது ஷனி சப்சே சுந்தர் கிரகன்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. சர்டனை பற்றி தான். அதுக்கப்புறம் இதர் குச்சி வருஷோன் மேன் பாயோனியர் அவர் வாய்ஜர் அப்படின்னு இருக்கும். இதுவும் ஷனி சப்சே சுந்தர் கிரகன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க.
18th. இதை வந்து நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பூரா எழுதி இதில் உள்ள சப்ரசங் வியாக்கியா கொடுத்துருக்கேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக இதை நல்லா பார்த்துக்கோங்க. இஸ் பூமண்டல் மேன் அனேக் ஐசே தேஷ்கை ஜஹான் சூரஜ்கி. இந்த பூவுலகில் நிறையா தேசத்தில் வந்து ஜஹான் சூரஜ்கி கிர்னோன் ஜானே கேலியே, சூரியன் ஒளிக்கதிர்கள் செல்லவே ஹிச்கத்திகை தயங்கும் நாடுகள் இருக்கிறது. உஸ் தேஷ்மேன் கப்படே சுக்கானே கேலேக்கர் காரிய லோகோனே சம்பன்ன கர்த்தா மிஷின் சம்பன்ன அராத்தேகன். அதாவது அங்கே உள்ள மக்கள்லாம் துணியை காய வைக்கிறதுக்கு இயந்திரத்தை தான் யூஸ் படுத்துகிறாங்க. லேக்கின் ஹமாரே தேஷ் புரானே ஜமானே சேஹி. ஆனால் நம்ம நாட்டில் பழங்காலத்திலிருந்தே சூரிய உர்ஜாக்கா பிரயோக் கூபு கர்த்தா ஆ ரகாகை. சூரிய ஒளி வந்து நல்லாவே கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பேரால். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தை எழுதியிருக்கோங்க. சந்தர்ப் ஏ பக்தியான் சௌர் ஊர்ஜி ஷீர்ஷக் சே லீ கயி ஹை. இந்த வரிகள் வந்து சௌர் ஊர்ஜி என்னும் தலைப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்கா லேகக் ஸ்ரீ ஆர் ரோஜ்வேல் ஹைன். இதனுடைய ஆசிரியர் வந்து ஸ்ரீ ஆர் ரோஜ்வேல். வியாக்கியா இஸ் லேக்மேன். இந்த கட்டுரையில் லேக்கக் கெஹத்தே ஹை கி, அதாவது எழுத்தாளர் சொல்கிறார் என்னவென்றால், பாரத் சூரிய சக்தி சே ஆசிர்வாதித் ஹை. நமது பாரதமானது சூரிய சக்தியால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளது. அநேக் தேஷ்மேன் நிறைய நாடுகளில் சூரஜ்கே தர்ஷன் மில்னா சூரியனுடைய தரிசனம் கிடைக்க லக்பக் அசம்பவ் ஹை. அதாவது இம்பாசிபிள், அசம்பவ்னா இம்பாசிபிள் அதாவது சாத்தியமற்றதாக இருக்கிறது. உன் தேஷோன்மேன் அந்நாடுகளில் சே மஹினே அந்தேராகி. அந்த நாட்டிலலாம் வந்து 6 months வந்து இருளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம வந்து துருவ பிரதேசத்துலலாம் வந்து அதிகமாக சூரிய ஒளியே இருக்காது. அங்கெல்லாம் வந்து சூரிய ஒளி கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. ஆனால் நம்ம நாட்டில் சூரிய ஒளி இலவசமாகவே கிடைக்கிது. சூரியனோட மகிமையை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது சூரிய கதிரால் நம்மளுக்கு எவ்வளோ நன்மை இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கும். சாயா ரகத்தாக, அதாவது 6 மாதம் வரை அங்கே இருள் தான் படர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குச் தேஷ்மேன் ஏக் தோ மஹினே பி. சில நாட்டில் வந்து 2 மாதம் கூட சூரஜ் திக்காயி நகையின் படுத்தா சூரியனே வரதில்லை. வகான் கப்படே சுக்கானே அங்கே துணியை காய வைக்க ஜெய்சே காரியக்கேலியே துணி காய போடுறது இந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் மிஷின் பர் நிர்பர் ரெஹனா படுத்தாகை இயந்திரத்தோட உதவியை நாட வேண்டி இருக்கிறது. லேக்கின் ஆனால் ஹமாரே தேஷ்மே நமது நாட்டில் சால்பர் வருடம் முழுவதும் சூரிய தர்ஷன் மில்தாகை சூரிய ஒளி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் இதை எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சப்ரசங் வாக்கியா எவ்வளோ ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இப்போ 19th வந்து ஏக் ஜமானா ஐசாத்தா ஜப் ஹர்கத் தக் மிஜ்லி அப்படின்னு இருக்கும். இதுலேயும் நான் சந்தர்ப்ப வாக்கியா கொடுத்துருக்கேன். ஏன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு தெரியறதுக்காக தான் நான் இதில் கொடுத்து வச்சுருக்கேன். சந்தர்ப் ஏ பக்தியான் சௌர் ஊர்ஜி ஷீர்ஷக் சே லீ கயி ஹை. அதே தான் எழுதணும். இஸ்கா லேகக் ஸ்ரீ ஆர் ராஜ்வேல் ஹைன். இதனுடைய எழுத்தாளர் வந்து ஸ்ரீ ஆர் ராஜ்வேல் அப்படின்னு போடணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட் ரோமன் எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்கள். ஈஸியாக 20 marks எடுத்துடலாம். வியாக்கியா வந்து பிஜ்லிகா அதோட விளக்கத்தை கொடுக்க போகிறோம். பிஜ்லிகா ஆவிஷ்கார் என்ன கண்டுபிடிப்பு. அதாவது மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அநேக் தேஷ்மேன் நிறைய நாட்டில் பிஜ்லி ஆயி மின்சாரம் வந்தது. ஹமாரே தேஷ்மேன் நமது நாட்டில் அபி லக்பக் சபி ஸ்தானோன்மேன் பிஜ்லிகை கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே மின்சாரம் இருக்குது. லேக்கின் ஆனால் அதாவது 30-40 வருஷ பகலே 30-40 வருஷத்துக்கு முன்பெல்லாம் மக்கள் வந்து அதாவது லாந்தர் போன்ற ஆதி தீபோன் கே சகாரே விளக்கின் உதவியால் ராத் கே சமை அப்னா காம் கர்த்தே ஆ ரஹே இரவு நேரத்தில் வேலை செய்து கொண்டு வந்திருந்தனர். உஸ் சமை அந்த நாட்களில் பிஜ்லி எக் சப்னதா அதாவது மின்சாரங்கிறது ஒரு கனவாக இருந்தது. லோகோனே கபி நகின் சோச்சாக்கி மக்கள் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க என்னென்ன இஸ் தரக் இவ்விதமாக கர் மேன் பிஜ்லி ஹோகி और हम बिजली का संपूर्ण फ़ायदा उठा पाएंगे. ஒவ்வொரு வீட்லேயும் மின்சாரம் வரும், நம்ம அந்த மின்சாரத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. சர்க்கார்கே சபி கேலியே வித்யோத் அனைவருக்கும் மின்சாரம் ஜைசி போன்ற யோஜனா ஏன் திட்டங்களால் பூரே தேஷ்கோ அனைத்து நாட்டிற்கும் உஜ்வல் பனாதியா மின்சாரம் கிடைத்தது.
ஸோ இப்படி தான் இருக்கும் சப்ரசங் வியாக்கியா கீஜியே. அதனால் இதை நல்லா பார்த்துக்கங்க. இது மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே அட்டன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோமன் முடித்ததுக்கப்புறம் 4th ரோமன் பண்ணுங்கள். இதுக்கு 10 மார்க்ஸு. தோத்தாராம் அல்லது சுதா 2 சரித்திர சித்திரம் தான் வரும். நிர்மலாங்கிற உபன்யாசிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. பிரேம்சந்த் அவர்களால் எழுதப்பட்ட நிர்மலாங்கிற உபன்யாசு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கஹானி படிச்சிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும், சரளமாக தான் இருக்கும் வேர்ட்ஸ் எல்லாம். தோத்தாராம் அல்லது சுதா 2 சரித்திர சித்திரம்ல ஒன்று கண்டிப்பாக வரும். அடிஷ்னலாக நிர்மலா படித்து வச்சுக்கிறது நல்லது. மேக்ஸிமம் தோத்தாராம் அல்லது சுதா 2 சரித்திர சித்திரன்லேருந்து ஒரு சரித்திர சித்திரன் கண்டிப்பாக வரும். இருந்தாலும் நிர்மலாவும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th ரோமன். 5th ரோமனுக்கு 15 மார்க்ஸு. அதே நிர்மலா உபன்யாசிலேருந்து தான் டிப்பணி கேட்டிருப்பாங்க. 5 கொடுத்துருப்பாங்க. ஏதாவது 3 அட்டன் பண்ணால் போதும். இதுக்கு நம்ம என்னென்ன டிப்பணி படிச்சுக்கணுன்னு உதயபானுலால் நல்லா படிச்சுக்கோங்க. பண்டித் மோட்டேராம் நல்லா படிச்சுக்கோங்க. ஜியாராம் டிப்பணி நல்லா படிச்சுக்கோங்க. சியாராம் நல்லா படிச்சுக்கோங்க. ருக்மிணி இந்த 5 டிப்பணியும் படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே 3 கேட்டுருவாங்க. ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். உதயபானுலால், பண்டித் மோட்டேராம், ஜியாராம், சியாராம், ருக்மிணி இந்த 5 டிப்பணியும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே 3 வந்துடும். ஸோ 1st, 4th, 5th இந்த ரோமன் அட்டன் பண்ணாலே 45 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6th ரோமனுக்கு 15 மார்க்ஸு. ஏக் கஹானி கா சாராஞ்ச் அவுர் உஸ்கி விசேஷத்தா ஏன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு கதையோட சாராஞ்ச் எழுதி அதோட ஸ்பெஷாலிட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னு டிப்டி கலெக்டரி நல்லா படிச்சுக்கோங்க. உஸ்கி மான், பதுலு குன்ஹார், ஜோதிஷி கா ஏக் தின் இந்த 4 கஹானியும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வந்தால் விட்டுறாதீங்க. இதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். திரும்ப சொல்கிறேன். டிப்டி கலெக்டரி, உஸ்கி மான், பதுலு குன்ஹார், ஜோதிஷி கா ஏக் தின் இந்த 4த்துலேருந்து ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதனால் இது 4த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7th ரோமனுக்கு 15 மார்க்ஸு. இந்த டிப்பணி எல்லாருமே படிச்சுக்கலாம். பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சின்னதாக தான் இருக்கும் டிப்பணி. ஆனந்தி, ஸ்ரீகண்ட், லால் பிகாரி இது 3மே படேகர் கி பேட்டியில் உள்ள டிப்பணி. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இது 3த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜமுனா, பதலு, உன்கா ஸ்னேஹ், நியாய், ஜேப் கத்தரா, மணி ஆர்டர், பெஜ்னே வாலா லடுக்கா, தெனாலிராம் இந்த 10 டிப்பணியும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே கண்டிப்பாக 3 அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சின்னதாக தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. உன்கா ஸ்னேக்லாம் ரொம்ப சிம்பிள் தான். உன்கா ஸ்னேகு, நியாய், ஜேப் கத்தரா, தெனாலிராம், மணி ஆர்டர், பெஜ்னே வாலா லடுக்காலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமனுக்கு 15 மார்க்ஸு. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா கங்கா சிங், தாயி, மாதா, விமாதா இந்த 3ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒன்று வரும். ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன். கங்கா சிங், தாயி, மாதா, விமாதா இது 3த்துலேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும் எக்ஸாமுக்கு. ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். இவ்வளோ தான் ஃபஸ்ட் ரோமன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட் ரோமன்ட்ட ஃபஸ்ட் பேப்பர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் கிட்டக்க வரப்போ படிக்காதீங்க. இப்போயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரில் தேர்ட் ரோமனுக்கு 15 மார்க்ஸு. இதில் என்னென்ன இது எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஏக் விஷய பர் நிபந்த் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு விஷயத்தை பற்றி எஸ்ஏ எழுதுங்க அப்படின்னு இருப்பாங்க. இதுக்கு நம்ம என்னென்ன படிச்சுக்கணுன்னா வியாயாம் கா மகத்துவ,
கம்ப்யூட்டர், தூர்தர்ஷன். கண்டிப்பாக இந்த மூணுத்துலேருந்தே ஒன்று வந்துடும். இருந்தாலும் அடிஷ்னலாக ராஷ்டிரகவி, மைதிலி சரண் குப்த், प्लास्टिक का दुरुपयोग இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன். வியாயாம் கா மகத்துவ, கம்ப்யூட்டர், தூர்தர்ஷன் இது மூணுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடிஷ்னலாக ராஷ்டிரகவி, மைதிலி சரண் குப்த், பிளாஸ்டிக் கா துருபயோக் இந்த 5ஐயும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். மீனிங் புரிஞ்சால் நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணலாம் நிபந்தெல்லாம். அதனால் மீனிங் புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு நிபந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் ரோமன் எல்லாருமே பயப்படுறது ஃபஸ்ட் ரோமனுக்கு தான். ஃபஸ்ட் ரோமன் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரோமன். கிராமர் புரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே ஈஸியாக அட்டன் பண்ணி 7 கொடுத்துருப்பாங்க, 4 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை என்னென்ன படிக்கணுன்னா சந்தி கிசே கெஹத்தேகைன், உஸ்கே கித்தினே பேத்துகைன், சோதாகரன் சம்ஜாயே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கங்க. ஸ்வர்சந்தி கிசே கெஹத்தேகைன், உஸ்கே கித்தினே பேத்துகைன், சோதாகரன் ஸ்பஷ்ட कीजिएன்னு கேட்டிருப்பாங்க. இதையும் நல்லா பார்த்துக்கங்க. व्युत्पत्ति की दृष्टि से शब्द कितने प्रकार के होते हैं, वे क्या क्या हैं, சோதாகரன் லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பிரவேசிக்காலேயே பார்த்துருப்போம். அதோட இதுதான் இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்தால் விட்டுறாதீங்க. புரிஞ்சு படித்தா எல்லாருமே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 4th संज्ञा किसे कहते हैं, अर्थ की दृष्टि से उसके कितने भेद हैं, சோதாகரன் समझाइए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கங்க. 5th विशेषण किसे कहते हैं, उसके कितने भेद हैं, उदाहरण सहित समझाइएன்னு கேட்டிருப்பாங்க. இதையும் நல்லா பார்த்துக்கங்க. 6th बनावट की दृष्टि से क्रिया के कितने भेद हैं, उदाहरण दीजिए அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா பார்த்துக்கங்க. 7th लिंग किसे कहते हैं, हिंदी में लिंग परिवर्तन கேட்டிருப்பாங்க. இதையும் நல்லா பார்த்துக்கங்க. இதெல்லாம் படித்தாலே நம்ம லிங்கு வச்சன் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். லிங் ஜெண்டர் கேட்டாங்கன்னா லடுக்கா லடுக்கி இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்களா, அதெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதனால் லிங் கிசே கெஹத்தேகெல்லாம் படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நல்லா அர்த்தம் புரிஞ்சு படிங்க, ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 8th कारक किसे कहते हैं, उसके बेतों कोன்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. 9th क्रिया विशेषण किसे कहते हैं, उसके कितनेன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. 10 ने प्रयोग के मुख्य नियम कौन कौன்னு கேட்டிருப்பாங்க. இதையும் நல்லா பார்த்துக்கங்க. இந்த 10 கிராமர் இதையும் படிச்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக இதுலேருந்தே 4 வந்துடும், இல்லாட்டா 3ஆவது வரும். ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 7th கொஸ்டின் வந்து பத்து பரிச்சைய அப்படின்னு இருக்கும். இதுக்கு வந்து மேரி சோட்டி பகன் அபி ஸ்கூல் சே ஆயி ஹை இதை நல்லா பார்த்துக்கங்க. ஆஹா आप और मैं परीक्षा में पास हो गएன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. 3rd गर्मी में डंडे जल में नहाने से बड़ा आनंद आता हैன்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. மேரே घर में 8 लोग हैं இந்த 4ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த சமஜிதார் லடிக்கை கிசிசே வந்து ஆகஸ்ட்டில் கேட்டுட்டாங்க. இருந்தாலும் இதை படிக்கும்போது அதை படிக்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் அதையும் போட்டிருக்கேன். இந்த 5ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ரோமன் அட்டன் பண்ணும்போதே நம்ம 20 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். அதோட செகண்ட் ரோமன் இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். இது நம்ம ராஷ்டிரபாஷாவில் படிச்சிருப்போம். செகண்ட் ரோமனுக்கு 20 மார்க்ஸு. அ ஆ இ ஈ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் சுத்த கீஜியே நம்ம ராஷ்டிரபாஷாவில் படிச்சிருப்போம். சுத்த கீஜியே 5 கொடுத்துருப்பாங்க, 5 மார்க்ஸு. அதே மாதிரி சூச்சனாக்கே அனுசார் பதிலியை கேட்டிருப்பாங்க. இதுக்கும் 5 மார்க்ஸு. லிங் பதிலியை ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஒரு 5 மார்க்ஸு. வச்சன் பதிலியே 5 மார்க்ஸு. இதுக்கெல்லாம் சாய்ஸே இருக்காது, சாய்ஸ் இல்லாமல் எழுதணும். ஸோ நம்ம செகண்ட் பேப்பரில் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரோமன் அட்டன் பண்ணும்போதே நம்ம 40 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிடலாம். அதனால் அது கஷ்டம்னு நினச்சிட்டு யாருமே அவாய்ட் பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரோமன். செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட் ரோமன் அண்ட் செகண்ட் ரோமன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை அட்டன் பண்ணாலே நம்ம செகண்ட் பேப்பரில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இன்றைக்கே ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமனுக்கு 15 மார்க்ஸு. இதுக்கு வந்து இது லெட்டர் ரைட்டிங். என்னென்ன லெட்டர் ரைட்டிங் படிச்சுக்கணுன்னா हिंदी पुस्तक बिक्री केंद्र नई दिल्ली की ओर से लोकपारदी प्रकाशन
इलाहाबाद को पत्र लिखिए இது வர சான்ஸ் இருக்குது, இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புஸ்தकों की नवीनतम मूल्य सूची मांगते हुए संजय पुस्तक भंडार गोलकर वाराणसी की ओर से विनोद पुस्तक मंदिर आगरा के नाम पर एक पत्र लिखिए இது ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒன்று வர சான்ஸ் இருக்குது, இருந்தாலும் அடிஷனலாக எக்ஸ்ட்ரா அப்படின்னு கொடுத்துருப்பேன், அந்த அடிஷனலையும் படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். राजपाल एंड सन्स नई दिल्ली की ओर से गीता पुस्तक मंदिर बेंगलुरु को व्यापारिक परिचय मांगते हुए पत्र लिखिएன்னு இருக்கும். இதையும் அது ரெண்டுத்தையும் படித்தோன்னே இதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் கொடுக்குற ஆர்டர் வைஸ்லேயே படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். லெட்டர்ஸ் எல்லாம் பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிள் தான். फोर्थ வந்து श्रीराम एंटरप्राइजेस की ओर से सर्वश्री विश्वनाथ इलेक्ट्रिकल्स को गड़िया माल में भेजने की शिकायत करते हुए एक पत्र लिखिएன்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். லெட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சபா போட்டிருக்கிற புக்லேயே ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது. அதனால் எல்லோரும் சபா புக்கை வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. फिफ्थ विद्या मंदिर की ओर से राम पुस्तक भंडार को भुगतान की याद दिलाते हुए पत्र लिखिएன்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. सिक्स्थ महात्मा गांधी विद्यालय टी नगर को हिंदी अध्यापक की आवश्यकता है, उक्त वक्त के लिए अपना आवेदन प्रस्तुत करते हुए एक पत्र लिखिए அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கங்க. செவன்த்து சிண்டிகேட் பேங்க் அஜ்மேர் கே ஷாக்கா பிரபந்த் கோ செக் அப்படின்னு செக்னு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கொஸ்டினையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒன்று வரும், இல்லாட்டினா ரெண்டும் கூட வரும். அதனால் இந்த லெட்டர் ரைட்டிங்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு 15 மார்க்ஸ் வாங்கிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன்னு நீங்கள் அந்த புக்கை எடுத்து பார்த்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ரோமனுக்கு 10 மார்க்ஸு. யாருமே பாஸ் ஆகிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபுல் மார்க்ஸ் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, சஞ்சீப்திகரன் ப்ரீசி ரேட்டிங்கை விட்டுட்டே வராதிங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை ஷார்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதை சஞ்சீப்திக்கே பெகலே குல் சப்தன் சஞ்சீப்திக்கே பாத் குல் சப்தன் போடணும், அவ்வளவுதான். இது ஆல்ரெடி 2 அப்லோட் பண்ணிட்டேன், மீதி இனிமேல் அப்லோட் பண்ணுறேன், அதையும் நல்லா பார்த்துக்கங்க. இதுக்கு 10 மார்க்ஸு. नेक्स्ट सिक्स्थ रोमन के 10 मार्क्स अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिएன்னு கொடுத்துருப்பாங்க. दुनिया के छोटे और कमज़ोर राष्ट्रன்னு ஆரம்பிச்சிருக்கோம். இது ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷனில் ஃபஸ்ட்டு பேரா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. नेक्स्ट सेकंड ஒன்று मेहनत करना मनुष्य की बुनियादी प्रवृत्ति हैன்னு இருக்கும். இது செகண்ட் ட்ரான்ஸ்லேஷனில் தேர்ட் பேராவில் இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. தேர்டு ஆஜ் பரமாணு और உத்ஜன் அப்படின்னு ஆரம்பித்து क्या जा सकता हैன்னு இருக்கும். இது தேர்டு ட்ரான்ஸ்லேஷனில் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. फोर्थ उत्पादन बढ़ाने के लिए தீர்க்ககாலிய வியாபி அப்படின்னு இருக்கும். இது ஃபோர்த்தில் இருக்கும், செகண்ட் பேரா. ஃபோர்த்து ட்ரான்ஸ்லேஷனில் செகண்ட் பேராவில் இருக்கும். ஃபிஃப்த்து நிர்பயத்தாக்கே உதயக்கே பினா அப்படின்னு ஆரம்பித்து பாத் பி கர் சக்தாகைன்னு இருக்கும். இது ஃபிஃப்த்து ட்ரான்ஸ்லேஷனில் ஃபஸ்ட்டு பேராவில் இருக்கும். இதெல்லாம் வந்து எகெயின் அண்ட் எகெயின் பிப்ரவரியில் கேட்டது, அதனால தான் போட்டிருக்கேன். சிக்ஸ்த்து லேக்கின் மனுஷ்ய ஆலசிகைன்னு ஆரம்பித்து तूफान को वंशमेन किया है அப்படின்னு முடியும். இது லெசன் 8ல் இருக்கும், தேர்ட் பேராவில் இருக்கும். நல்லா பார்த்துக்கங்க. செவன்த்து ஹிந்துஸ்தான் கே அதிகதர் லோக் அப்படின்னு ஆரம்பித்து காபூமேன் ரக்கேன் அப்படின்னு இருக்கும். இது லெசன் 15ல் ஃபஸ்ட் பேராவில் இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. மகா புருஷோன் கி தரக் குருதேவ் நேபி அப்படின்னு இருக்கும். இது லெசன் 20ல் இருக்கும், செகண்ட் பேராவில். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கங்க. ஸோ பிராந்திய பாஷாமே அனுவாத் கீஜியே வந்தால் விட்டுறாதீங்க. மேக்ஸிமம் டிரான்ஸ்லேஷன்லாம் நம்ம விடவே கூடாது. அதெல்லாம் பல்காக மார்க்கு கிடைக்கும், அதெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரோமன் செகண்ட் பேப்பரில் 7th ரோமன். இதுக்கு 10 மார்க்ஸு. இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க, அதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு பிச்சைக்காரன் ஒரு அரசனிடம்னு ஆரம்பித்து பிச்சை கேட்க வந்து விட்டேன்னு முடிஞ்சிருக்கும். அந்த பேராகிராஃபை பார்த்துக்கங்க.
நெக்ஸ்ட்டு மேலை நாடுகளில் சாந்தி தத்துவம்னு ஆரம்பித்து இருக்க வேண்டியவை தான் அப்படின்னு முடிச்சிருக்கோம். இந்த டிரான்ஸ்லேஷனை நல்லா பார்த்துக்கங்க. டிரான்ஸ்லேஷன்லாம் வந்தால் விட்டுடாதீங்க, ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதெல்லாம் நம்ம ஹிந்தி படிக்கிறதே நம்மளுக்கு தெரியறதுக்கு தான், அதனால் வந்தால் விட்டுறாதீங்க. தேர்டு இன்று உலகம் ஒரு குழப்பமானன்னு ஆரம்பித்து தன்னை கொண்டு வர வேண்டும்னு முடிஞ்சிருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. ஃபோர்த்து இன்று நம் நாட்டிற்கு மிக முக்கியமானன்னு ஆரம்பித்து அது துணை செய்கிறதுன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. ஃபிஃப்த்து ஆயுத உற்பத்தி குறைப்புக்குன்னு ஆரம்பித்து எடுத்துக்காட்டாக இருக்கிறதுன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. ஹிந்தி டிரான்ஸ்லேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக ஸ்போக்கன் பேசிடலாம். அதனால் டிரான்ஸ்லேஷனுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிக்ஸ்த்து இடமாற்றத்திற்காகவும்னு ஆரம்பித்து எப்படி ஓய்வு பெற முடியும் அப்படின்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. செவன்த்து காந்திஜியின் வாழ்க்கையில் சிறந்தது என கூறலாம்னு முடிஞ்சிருக்கும். இந்த பேராகிராஃபை நல்லா பார்த்துக்கங்க. எயித்து மக்கள் ஆயுத போட்டியைன்னு ஆரம்பித்து துன்பம் அனுபவிக்க நேர்ந்தது அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. மேக்ஸிமம் இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் வந்தால் விட்டுறாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்போக்கன் தெரியறதுக்கும் எழுதுறதுக்கும் தான் நம்ம படிக்கிறோம் ஹிந்தி. நெக்ஸ்ட்டு தேர்ட் பேப்பர் தமிழ். இதில் பிரிவு 1 பிரிவு 2ன்னு கொடுத்துருப்பாங்க. பிரிவு 1ல் 3 கொஷின் எடுத்திங்கன்னா பிரிவு 2ல் 2 கொஷின் எடுக்கணும். சப்போஸ் பிரிவு 2ல் 3 கொஷின் எடுத்திங்கன்னா பிரிவு 1ல் 2 கொஷின் எடுக்கணும். இப்படி தான் எடுக்கணும். ஒரே பிரிவுலேயே 5 கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாது. டோட்டலாக 5 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பிரிவு 1ல் படிச்சுக்கணுன்னா திருமூலர் திருமந்திரம், மதுரை மாநகரின் சிறப்பு, இலக்கிய கரும்பு, இலக்கிய கனிகள். திருமூலர் திருமந்திரம், மதுரை மாநகரின் சிறப்பு, இலக்கிய கரும்பு, இலக்கிய கனிகள். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. ஃபிஃப்த்து இலக்கியத்தில் நகைச்சுவை, எல்லாம் இன்பமயம். இந்த 6ஐயும் பார்த்துக்கங்க. இதுலேருந்து ஃபஸ்ட் ரோமனில் வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரிவு 2 எவையேனும் 4ற்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் 4 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இந்த 4ஐயும் அட்டன் பண்ணால் நம்ம 4 கொஸ்டின் அட்டன் பண்ணோன்னு வச்சுக்கக்கூடாது. இது ஒரு கொஸ்டினாக தான் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு ஃபஸ்ட்டு இடம் சுட்டி பொருள் விளக்கம் இருந்தால் இதை அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் சின்னதாக தான் இருக்கும், பெருசாகவே இருக்காது. ஆறு கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆல பாசம் என்பது யாதென கேட்டேன் பகிர்ந்து பாருன இறைவன் பணித்தான் இருக்கும். இதை நல்லா பண்ணுங்க. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோன்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. கல்வனை கோரல் கடுங்கோல் அன்றுன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. காந்தியின் இதயம் மீண்டும் கக்குது ரத்தம்னு கொடுத்துருப்பாங்க. 5 கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்க. 6ல் 5 கொடுத்துருப்பாங்க இடம் சுட்டி பொருள் விளக்கம். 4 அட்டன் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆ இ ஊன்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து 4 ஈஸியாக எடுத்து அட்டன் பண்ணி எழுதிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதை தவிர நம்ம எக்ஸ்ட்ராவாக இல்லாத ஊருக்கு போகாத வழியைன்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. வறுமை என்பது யாதென கேட்டேன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன்னு இடம் சுட்டி பொருள் விளக்கம் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. இப்பொழுதும் நாமே நடப்பதா கூடாது பாதையை நடக்கச் சொல் அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. சொண்டு விரலிலே குண்டல பூச்சின்னு இருக்கும். இது சிங்கன் சிங்கி உரையாடலில் வரும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. எக்ஸ்ட்ரான்னு கொடுக்கறதுனால படிக்கக்கூடாதுன்னு இல்லை, அதையும் படித்து வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எல்லாமே சின்னதாக தான் இருக்கும், பெருசாலாம் இருக்காது இடம் சுட்டி பொருள் விளக்கம்லாம். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அப்படி இடம் சுட்டி பொருள் விளக்கம் படிக்கலை அப்படின்னா இந்த அதாவது நிபந்தெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. பாரதியார் பாடிய பாரத சமுதாயம் கட்டுரை நல்லா பார்த்துக்கோங்க.
ஆண்டாள் பாடிய திருப்பாவை கட்டுரை நல்லா பார்த்துக்கங்க. தேசம் ஒன்று தேசியம் ஒன்று இதை நல்லா பார்த்துக்கங்க. சிங்கன் சிங்கி உரையாடல், கண்ணகி வழக்குரைத்தல், சீதையை அனுமன் எவ்வாறு தேற்றினான், மூத்த பள்ளி இளைய பள்ளி உரையாடல், இதெல்லாம் எகைன் அண்ட் எகைன் பிப்ரவரியில் கேட்டது, அதனால தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்தே ஈஸியாக அட்டன் பண்ணி நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், शेयर பண்ணுங்கள், सब्सक्राइब பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். விஷாரத் பூர்வார்டு. ஆல் தி பெஸ்ட்.